ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நான் லாஸ்ட் இயர் பெங்களூர் போயிருந்தப்போ ஐக்கியாவில் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தோட ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ நான் போடுறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது அந்த வீடியோ தான். இப்போ நான் வாங்கி 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லா ஆர்கனைசர்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் அதை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான், ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. சரி, இந்த ஆர்கனைசரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு மேட் ஃபினிஷில் இருந்தது. இந்த ஆர்கனைசர் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸோடு இருந்தது. ஓகேன்னு இதை வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் பையனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. அவன் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு என்ன இருக்குது எதில் இருக்குன்னே தெரியாமல், அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு எரேசர் மிஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட தீர்ந்துடுச்சு, பென்சில் தீர்ந்துடுச்சு, டிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புதுசாக திரும்ப போய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த ஆர்கனைசர் இது எல்லாத்தையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது அவங்ககிட்ட இவ்வளோ பென்சில், இவ்வளோ ஷார்ப்னர், இவ்வளோ எரேசர் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதில் வாங்கி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த 1 இயராக நாங்கள் அவனுக்கு எந்த ஸ்டேஷ்னரி திங்ஸுமே வாங்கலை. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ். நமக்கும் அவங்கள்ட்ட ப்ராப்பராக என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியும். அவங்களுமே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தேவையானதை இதிலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து இது நான் ஒரு 6 பாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். இதுவுமே மேட் ஃபினிஷ் தான். நான் என்ன பிளானில் இது வாங்கினேன்னா ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கலாங்கிறதுக்காக தான் வாங்கினேன். பட் வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது ஏர்டைட் கிடையாது. இதில் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நமுத்து போயிடுது. ஸோ இப்போ நான் இதை வேறு பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று நான் பூஜா ரூமில் வச்சுட்டேன். நான் அதில் 3 மேட்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் யார் தீபம் ஏற்றணும்னு நினச்சாலும் டக்குன்னு ஈஸியாக இதுலேருந்து எடுத்து இது பண்ணிடுறாங்க. மெஸ்ஸப் கிடையாது மற்ற பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் இன்னொரு பாக்ஸை நான் என் பையனோட சயின்ஸ் கிட், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் இருக்கும், அந்த வயர்ஸ், மேக்னட்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், அதெல்லாம் சின்ன ஐட்டம்ஸ் அப்படியே வச்சுருந்தா மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு யூஸ் ஆகாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட்டாக தேவைப்படாத அந்த சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்நாக் பவுல்ஸு. இது இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரோட ரொம்ப ஃபேவரேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு எந்த குட்டீஸ் வந்தாலும் இந்த பவுல் தான் கேட்குறாங்க. அதை ஒருத்தருக்கு அவங்கவுங்க ஃபேவரேட் கலர் கேட்டு எடுத்துக்கிறாங்க. நான் இதை வாங்கும்போது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு தான் வாங்கினேன், ஏன்னா பேக்டாக இருந்துச்சு. பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் வச்சு தான் வாஷ் பண்ணுறேன். ஒன்றுமே ஆகலை, எல்லாம் புதுசு மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் ட்ரை ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சிசர்ஸ் நான் வாங்கினதுக்கு ரீசன், இது போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தது. என்னோட பையன் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவனுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா நம்ம நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா சிசருமே வருது. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. என் பையன் அவனோட கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இதை தான் யூஸ் பண்ணுறான். அடுத்து இது ஃபோட்டோ ஃப்ரேம். நான் அது 2 வாங்கினேன். இப்போ 1 தான் இங்கே காட்டுறேன். நான் என்னோடய பெயிண்டிங் இன்னொரு ஃப்ரேமில் போடலை. நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன், வீடு ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் வச்சுருப்பேன். ஸோ பையன் தான் சொன்னால் இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட பிக்சர்ஸை டிஸ்பிளே மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், எப்படியும் வச்சுக்கலாம். ஈவன் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது கூட நான் இந்த சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட் லைக் கிளாஸ் பெயிண்டிங், அக்ரைலிக் பெயிண்டிங், கேன்வஸ் பெயிண்டிங், இல்லை ப்ளவுஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆர்கனைசர். இது இந்த மாதிரி நான் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது 2மும் கூட நான் என் பையனோட அவனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்துலேயும் அவனோட இந்த பாக்ஸில் அவனோட எல்லா கலர்ஸ், க்ரேயான்ஸ் அது எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஸோ தட் அவன் எந்த கிராஃப்ட் ஒர்க் இல்லைன்னா வேறு பெயிண்டிங் எது பண்ணுறான்னாலும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தான்னா போதும், அவனுக்கு தேவையான எல்லா கலர்ஸ் அண்ட் க்ரேயான்ஸும் கிடச்சிரும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு திங்ஸ் மிஸ் ஆகாது. ப்ளஸ் எது இருக்குது எது இல்லைன்னு தெளிவாக தெரியும். இது அதே மாதிரி இருக்க இன்னொரு பாக்ஸ் தான். நான் இதில் அவனோட டபுள் சைடட் டேப்ஸ், மாஸ்கிங் டேப், க்ளூஸ், ஸ்டேப்லர்ஸ், அவனோட சிசர்ஸ் எல்லாத்தையுமே இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சா போதும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒன்று நான் பர்த்டே சப்ளைஸ் அவனோடதெல்லாம் வச்சுருக்கேன். இதை இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம்.
டெக்கரேட் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரெகுலராக நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ளார போட்டு வெளியில் இந்த மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ்னு டேப் ஒட்டிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த திங்ஸ் எல்லாம் இதிலையே வச்சு நம்ம மேலே வச்சிட்டோன்னா எந்த பாக்ஸில் அது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம ஸ்டிக்கர் பார்த்து எடுத்துக்கலாம். அது எல்லாமே அதுக்குள்ளாரையே ஆர்கனைஸ்டாக இருக்கும். எதுவும் வந்து நமக்கு மிஸ் ஆகாது. இது அதே மாதிரி இருக்க இன்னொரு பாக்ஸ் தான். ஒரு பாக்ஸில் வந்து நான் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் கூட இருக்குது. இதில் வந்து அந்த க்ளீனிங் சப்ளைஸ், நம்ம ஸ்க்ரப்பர்ஸ் அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் 3 பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து நான் ஒன்று தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் இந்த ஆர்கனைசர் ஒன்று தான் வாங்கினேன். க்ராசரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்த தடவை போனால் கண்டிப்பாக இன்னும் வாங்கணுன்னு இருக்கேன். அடுத்து இது வந்து ஒரு ஓப்பன் ஆர்கனைசர். இதுக்கு மூடி கிடையாது. இதில் நான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இந்த நாப்தலின் பால்ஸு, பவுச்சஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ், ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது அதே மாதிரி இருக்க இன்னொரு ஆர்கனைசர். இதில் எக்ஸ்ட்ரா இருக்க பூஜா ஐட்டம்ஸ், சூடம், திரி, அந்த மேட்ச் பாக்ஸ் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளாஸ்டிக் ஸ்டூல். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பெரியவங்க ஏறி நின்னாலுமே ஒன்றும் ஆகிறதில்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் என் கபரில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை காமிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன். இது எல்லாத்துக்கும் கீழே தான் நான் ஐக்கியாலேருந்து வாங்கினேன் அந்த ஷெல்ஃப் லைனர் வந்து போட்டிருக்கேன். இது ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் மேட் ஃபினிஷில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, நமக்கு அந்த லைனர் வந்து தனியாக தெரிய வேண்டாம், நீட்டாக இருக்கட்டும் ஒயிட் ஷெல்ஃபில் அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கினேன். ரொம்பவே நீட்டாக இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக இந்த கவர் பார்த்தேன் நான் ஐக்கியாவில். இது வந்து குவில்ட் போட்டு வைக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. சரி, வாங்கி ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது இந்த பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மெட்டீரியலில் தான் இருந்தது. ஆனால் ஸ்டிச்சஸ் குவாலிட்டி, ஜிப் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஹேண்டில் கூட கொடுத்துருந்தாங்க. சரி, ஒன்று மட்டும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நான் குவில்ட்டு உள்ளார பர்ஃபெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடு தான் வாங்கினேன். ஆனால் இதில் குவில்ட்டு வச்சாலுமே சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாம் வந்து அவ்வளோ இடம் இன்னும் இருக்குது. குவில்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உள்ளார ஃபிட் ஆகுது. ஏன்னா பீரோக்குள்ளே எனக்கு எக்ஸ்ட்ரா குவில்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இப்போ இந்த கவரில் போட்டு நான் அப்படியே பீரோக்கு மேலே ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ வாஷ் பண்ண குவில்ட்டு அழுக்காகிறது கிடையாது. ஈவன் இந்த கவரை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் ஐக்கியாவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் இது என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.